Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டின்னருக்கெல்லாம் செய்கிற மாதிரி சீனி சம்பல் தேங்காய் ரொட்டி தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அதோட பாதி தேங்காவை திருவி எடுத்திருக்கிறேன். தேங்காயோட அளவு கூடினாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெய் தேங்காய் உப்பு எல்லாமே அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சிக்கோங்க. ஒரே மிக்க நிறைய தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மாதிரி மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலால் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு மூடி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருங்க, இருக்கட்டும். அடுத்து நாங்கள் சீனி சம்பல் செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு சின்ன சின்னதாக வெட்டின ரம்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக மாசி துண்டு சேர்த்திருக்கிறேன், உங்களுக்கு வானாட்டி நீங்கள் சேர்க்க வேணாம். 1 டீஸ்பூன் கட்டர் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இதில் பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்கிற வெங்காயத்தோட அளவுக்கு மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. பட்டை ஏலக்காய் கருவேப்பிலை ரம்பட வாசம் இந்த சீனி கேரமலைஸ் ஆகி அந்த வெங்காயத்தோட சேர்ந்து வரப்போக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ மாவு எடுத்து மறுவாலும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிட்டு ரொட்டி செய்கிறதுக்கு இது மாதிரி போல்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் 2 கப் மாவில் 4 போல்ஸ் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு ரொட்டி தட்டிக்கோங்க. ரொட்டியை கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுங்க. நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற சீனி சம்பல் எடுத்து இது மாதிரி ஓரத்தில் கொஞ்சமாக வச்சுட்டு இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. கறி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு விரல்களால் இது மாதிரி ஓரத்தை கொஞ்சமாக அமுக்கி விடுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு கேரப்பொண்டு எடுத்து இது மாதிரியும் செஞ்சு எடுத்துக்குறையிலும். இப்போ நாங்கள் ரொட்டி சுட்டுக்குருவோம். பேன் நல்லா சூடாக அரைக்க வேணும். பேன் சூடாக அரைக்க போக்குள்ளே இது மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு ரொட்டி சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரொட்டி தடிப்பமாக அரைக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொட்டி கொஞ்சம் மெல்லிசாக வேணும்னு சொன்னால் கறியை வச்சு மடிச்சிட்டு ஒரு ரோல் பின்னால் தட்டி இது மாதிரி மெல்லிசாக சுட்டு எடுத்துக்கோங்க. சீனி சம்பல் தேங்காய் ரொட்டி ரெடி. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எல்லோரும் இதை ஒரு தைனமாவது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.